ஒரு தமிழ் மன்னன் கடலுக்கு கட்டளையிடும் ரகசியத்தை மறைத்திருந்தான் என்று சொன்னால், சோழ சாம்ராஜ்யத்தின் மத்தியிலே ராஜேந்திர சோழன் 2ஆம் ஆயிரத்து காலத்தில் கிரீடத்தை வைத்திருந்தான். அது பவளத்தின் மாயதந்திரம் மூலம் பங்காளியின் சப்தகாலகிரியில் எழுச்சி பெறும் அலைகளை கட்டுப்படுத்துவதாக நம்பப்பட்டது. ஆனால் சக்தி எப்போதும் ஆபத்துடன் வருகிறது. அந்த கிரீடத்தை பெரிய கோயிலின் அடியில் மறைத்து அந்த ரகசியத்தை ஒரு மௌன விரத பூரண சந்நியாசிக்கே மட்டுமே சொல்லிக் கொடுத்தான். ஒரு இரவு மாளிகையில் துரோகம் நடந்தது. மன்னனின் நம்பிக்கை பெற்ற ஒரு ஜெனரல் மகுடத்தின் கீழே மறைக்கப்பட்ட ஒரு பாதையை கண்டுபிடித்தான். வீரர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி அந்த பாதையில் இறங்கினார்கள். அவர்களின் கண்கள் நிழலிலும் தங்கத்திலும் இருந்த பசிக்கே வார்த்தது. ஆனால் அவர்கள் எதையும் காணவில்லை. அங்கு இருந்தது வெறும் நிழல்கள், அரியணை கற்களின் மீது கொத்தப்பட்ட குவைத்த வரலாறு. அந்த சமயத்தில் இருள் சூழ்ந்தது. ஒரு குரல் ஒலித்தது. ஒரு ராஜ்யத்தின் வலிமை பொன்னிலும் அணிகலனிலும் இல்லை, ரகசியங்களை காக்கும் திறமையில் தான் இருக்கிறது. திடீரென அந்த பாதை மூடப்பட்டு மன்னன் மர்மமாக மறைந்தான். இன்று வரை கடல் மழைக்கால இரவுகளில் அவன் பெயரை சொல்கிறது. அலைகளோடு கரைந்த மன்னன் ராஜேந்திர சோழன்.